குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் மேக்ஸ் மிஸ் பேசுகிறேன். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா அல்ஜிப்ரா பார்த்தோம். அல்ஜிப்ராவில் லாஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துருந்தோம். சரியா, லாஸ்ட் எக்ஸசைஸ் தான் பார்த்துருந்தோம். அதில் என்ன 2 சம்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 சம்ஸை தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த 2 சம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அல்ஜிப்ரா டோட்டலாகவே ஃபினிஷ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கிராஃப் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 மாடல்ஸ் இருக்குது. இந்த 2 மாடல் தான் டோட்டலாகவே உங்களுக்கு கிராஃப். டோட்டலாக 3 மாடல், அதில் ஒரு மாடல் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 2 மாடல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குது. சம்ஸை பார்க்கலாம். 5th சம் பார்க்க போகிறோம். சரியா, இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன் சால்விங் அதை 3 மெத்தடில் போடலாம். அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன், எலிமினேஷன், இல்லைனா சப்ஸ்டியூஷனில் போடலாம். நான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமுமே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போட்டிருக்கேன். உங்களை வேணும் அப்படின்னா 2 மெத்தடில், மீதி இருக்கிற 2 மெத்தடில் எதில் வேணாலும் நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதில் வேணாலும் சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். சரியா, இப்போ கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 2 numbers are in the ratio. 2 நம்பர் இருக்குது, அதோட ரேஷியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா விகிதம் என்ன இருக்குது அப்படின்னா 5:6, 5:6. If 8 is subtracted from each of the numbers, the ratio becomes 4:5. இப்போ 8ங்கிற நம்பரை 2 நம்பரில் இருந்தும் சப்ராக்ட் பண்ணுறாங்க. சரியா, கழிக்கிறாங்க. அப்போ புதுசாக ஒரு ரேஷியோ வந்திருக்கு, புதுசாக ஒரு விகிதம் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 4:5. ஃபைண்ட் த நம்பர்ஸ் அப்படின்னா அந்த நம்பர் என்ன, அந்த எண்கள் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 2 நம்பரோட விகிதம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், XY அப்படின்னு எடுத்துக்கலாம். அதோட ரேஷியோ என்னென்னு கொடுத்துருக்காங்க 5:6. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து 2 நம்பர்லேருந்துமே 8 சப்ராக்ட் பண்ணுறோம். 8ங்கிற நம்பரை கழிச்சோம் அப்படின்னா அப்போது ஒரு புது விகிதம். ஏன்னா ஒரு நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணோம், கழிக்கும்போது கண்டிப்பாக என்ன மாறும், ரேஷியோ சேஞ்ச் ஆகும். சரியா, அப்படின்னா அந்த நம்பர், அந்த 2 நம்பருமே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, சொல்யூஷன் பார்க்கலாம் வாங்க. லெட் த 2 numbers be x, y. நான் சொன்ன மாதிரி XYன்னு எடுத்துக்கிறோம். அப்போ x/y = 5/6 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, இப்போ 5/6 அப்படிங்கும்போது இது என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும், இது இங்கே போயிடும். அப்போ 6x = 5y அப்படின்னு வந்துடுது. நமக்கு =0 தானே வரணும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா. அதனால் என்ன பண்ணிட்டேன், ப்ளஸ் இந்த சைடு வரும்போது என்னவா மாறிடுது அப்படின்னா மைனஸ் ஆயிடுது. 6x - 5y = 0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். சரி, அடுத்தது இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, 8 is subtracted. அப்போ எக்ஸிலேருந்து 8 சப்ராக்ட் பண்ணுறோம், x - 8. அதே மாதிரி 2 நம்பருமே சொல்லியிருக்காங்க. அப்போ y - 8. ரேஷியோ என்னென்னு கொடுத்துருக்காங்க 4:5. அப்போ 4/5ன்னு எழுதிட்டோம். இப்போ இதையும் அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆயிடுது, 5 × x - 8 = 4 × y - 8. சரியா, இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 5x, 5 8s are 40. அதே மாதிரி 4y, 4 8s are 32. இந்த 4y இங்கே கொண்டு வந்துடும். அப்போ ப்ளஸ் 4y இந்த சைடு வரும்போது என்ன ஆயிடுது, -4y ஆயிடுது. அதே மாதிரி இந்த 40 இந்த சைடு கொண்டு வரோம். அப்போ -40 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிடுது, +40 ஆயிடுது. அப்போ -32 + 40 அப்படின்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. நமக்கு எப்படி இருக்கணும், =0 தானே வரணும். அப்போ என்ன வந்துடுது, 5x - 4y - 8 = 0. இது 2வது ஈக்குவேஷன். சரியா, அப்போ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எப்படி வேணுனாலும் போட்டுக்கலாம். சரியா, ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் இதே மாதிரி தான் போடுவீங்க. அதுக்கப்புறம் சால்விங் 3 மெத்தடில் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். சரி, அப்போ நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பாருங்கள். பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டேன். x y 1. இப்போ எக்ஸு கீழே என்ன போடுவோம், ஒய்யோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட்ஸ் -5, இங்கே -4. அடுத்தது கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே 0, இங்கே -8 எழுதிட்டோமா. அடுத்தது எக்ஸோடது 6, இங்கே 5. மறுபடியும் இந்த முதல்ல இருக்கிறதே தான் எழுதுவோம். அப்போ -5 - 4 எழுதியாச்சு. சரியா, இப்போ அதே மாதிரி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா x/, மல்டிப்ளை பண்ணோம் அப்படிங்கும்போது இங்கே முன்னாடி இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த 2யுமே வேல்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ -× ப்ளஸ் ஆயிரும் 40. 0 × anything என்ன ஆயிரும், 0 தான். அடுத்தது 0 × anything என்ன ஆயிரும், 0. ஒரு மைனஸ் கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணுறதுனால ஒரு மைனஸ் வரும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிரும், +48ன்னு வந்துடும். இது 40 + 0, இது 0 + 48.
இது -24 கீழேருந்து மேலே பண்ணுறக்கு ஒரு மைனஸ். அப்போ ரெண்டுமே என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். சரியா? அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பாருங்கள், x/40 - 0 ஈக்குவல் டு y/0 மைனஸ் ஆஃப் -48 ஈக்குவல் டு 1/-24 மைனஸ் ஆஃப் -25. இப்போ x/40 ஈக்குவல் டு y/48 ஈக்குவல் டு 1ன்னு வந்துடுது. சரியா? இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா இதோடு இதை ஈக்குவேட் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி இதோடு இதை ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ x ஈக்குவல் டு 40. இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா y ஈக்குவல் டு 48. The two numbers are 40, 48. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ வந்து 5/6ன்னு சொன்னாங்களா. இப்போ பாருங்கள், x/y தானே எழுதுவோம். அப்போ 40/48ன்னு எழுதுனா 8th டேபிளில் 5 டைம்ஸா, இது 6 டைம்ஸ். அப்போ 5/6 ரேஷியோ வந்துருச்சா. அப்போ நாம் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டு. சரியா? அடுத்தது 6th தான் போகலாம் பாருங்கள். 4 Indian and 4 Chinese can do a piece of work in 3 days. 4 இந்தியனும் 4 சைனீஸும் சேர்ந்து 3 நாள் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சரியா? while 2 Indian and 5 Chinese can finish it in 4 days. 2 இந்தியன்ஸும் 4 சைனீஸும் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 4 நாளில் முடிக்கிறாங்க. சரியா? How long would it take for 1 Indian to do it? ஒரு இந்தியன் மட்டும் எத்தனை நாளில் முடிக்கலாம். சரியா? அதே மாதிரி how long would it take for 1 Chinese can do it? சரியா? ஒரே ஒரு சைனீஸ்காரங்க மட்டும் எத்தனை நாளில் முடிக்கலாம். சரியா? 2 பேரும் ஜாயின் பண்ண தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் வேரி ஆகி, அதாவது ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனும் சைனீஸும் சேம் ரேஷியோவில் இருக்கிறாங்க. செகண்டில் வரும்போது இந்தியன்ஸ் கம்மியாகவும் சைனீஸ் வந்து அதிகமாகவும் இருக்கிறாங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கேட்குறதுக்கு தனியாக இந்தியன் மட்டும் ஒரே ஒரு இந்தியன், அதே மாதிரி ஒரே ஒரு சைனீஸ் மட்டும் தனியாக பண்ண எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். For 1 Indian the rate of working equal to 1/x. சரியா? 1 டேவோட ஒர்க் அப்படிங்கும்போது ஒரு இந்தியனோட ஒர்க் அப்படிங்கும்போது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1/x. அதே மாதிரி ஃபார் 1 Chinese the rate of working என்னென்னு எடுத்துக்கலாம் 1/y. இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 4 இந்தியன், அப்போ 4/x. அதே மாதிரி 4 Chinese 4/y. எத்தனை நாளில் முடிக்கிறாங்க 3 நாளில். அப்போ என்ன வந்துடும் 1/3. அடுத்தது 2 இந்தியன்ஸ், அப்போ 2/x. 5 Chinese, அப்போ 5/y. எத்தனை நாளில் முடிக்கிறாங்க 4 days, அப்போ 1/4. இப்போ இது எல்லாமே ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், 1/x ஏங்கிறதும் 1/y b அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் இப்போ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? அப்போ எப்படி மாறி இருக்கு, 4a + 4b = 1/3 அப்படின்னு மாறி இருக்கு. சரியா? இது நமக்கு ஈக்குவல் டு 0 தான் வரணும், ஏன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளையில் போன போகிறோம். அப்போ என்ன ஆயிடுது 4a + 4b, இந்த ப்ளஸ் 1/3 இந்த சைடு வரும்போது என்ன ஆயிடுது -1/3 = 0. அதே மாதிரி அடுத்தது 2a + 5b = 1/4. இது இந்த சைடு வரும்போது என்ன ஆயிடுது 2a + 5b -1/4 = 0. ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தானே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ சரியா அதே வேரியபிள்ஸே எடுத்துக்கங்க. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏனும் இந்த இடத்துல பீனும் மாற்றணும். சரியா? இப்போ ஏபி 1, அப்போ ஏ கீழே பியோட வேல்யூவா, அப்போ 4ம் 5ம். அடுத்தது கான்ஸ்டன்ட் -1/3 -1/4. அடுத்தது ஏவோட வேல்யூ 4ம் 2ம், திருப்பியும் பழையபடி அதே வேல்யூ. சரியா? அப்போ இங்கே ஏ போடணும், இங்கே பி போடணும். எல்லா இடத்துலையுமே ஏபி போட்டுங்க, நான் XY போட்டிருக்கேன். சரியா? நீங்கள் என்ன போட்டுக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஏபி போட்டுங்க. சரியா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 4 × -1/4 கீழேருந்து பண்ணுறதுனால ஒரு -5 × -1/3 மேலேருந்து கீழே, அப்போ 2 × -1/3 கீழேருந்து மேலேங்கிறதுனால ஒரு மைனஸ் வந்துடும் 4 × -1/4 1/4 5 are 20 கீழேருந்து மேலே பண்ணுறதுக்கு ஒரு மைனஸ், அப்போ 8 ஆயிடுது. அப்போ இந்த 4 கேன்சல் ஆயிரு மைனஸ் ஆயிரு.
இந்த ரெண்டுமே ஆட் பண்ணால் என்ன ஆயிரும் +5/3. இங்கே -2/3. அதே மாதிரி இந்த 4 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா +1 வந்துடுது. 20 - 8 அப்படின்னா வேல்யூ என்ன அப்படின்னா 12. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறோம். பை 1னா எதால் மல்டிப்ளை பண்ணோம்? இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? 5 - 3னா +2. அதே மாதிரி இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 - 2னா என்னது 1/3. அப்போ எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும்? 1/12க்கு ஈக்குவேட் பண்ணிக்கணுமா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா x/2/3 = 1/12. அதே மாதிரி சரி d/1/3 = 1/12. இப்போ இந்த 3 மேலே போயிடுது. அப்போ 3a/2 = 1/12. இங்கேயும் இந்த 3 மேலே போயிடும். 3b = 1/12. அப்போ b மட்டும் வேணும் அப்படின்னா 1/12. இந்த 3 எங்கே வந்துடுது? இந்த சைடு வந்துடுது மல்டிபிள்க்கு. 3 12s are 36. அப்போ b = 1/36. சரியா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3a/2 = 1/12. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. 3a × 12 = 2. அப்போ நமக்கு a மட்டும்தான் வேணும். அப்போ என்ன ஆயிரும் 2 கீழே இந்த 3யும் 12ம் வந்துடும். சரியா? அப்போ 2 டேபிள் எடுத்துட்டால் 1 டைம்ஸு. அதே மாதிரி இது 6 டைம்ஸ். 6 3s are 18. அப்போ வேல்யூ என்ன வந்துடுது அப்படின்னா ஏவோட வேல்யூ 1/18. அப்போ இதிலேருந்து எக்ஸ்னால் நமக்கு என்ன கிடச்சிரும் 18. ஒய் அப்படின்னா 36. அப்போ ஒரு இந்தியன் அப்போ எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவான் அப்படின்னா 18 டேஸ்லேயும். அதே மாதிரி ஒரு சைனீஸ் மட்டும் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா 36 டேஸ்லேயும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ இதோட இந்த ப்ராப்ளம்ஸ் ஓவர். சாப்டரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரியா? பேலன்ஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சம்ஸை ரெண்டையும் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.